அண்ணாமலை சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு விஜயா மனோஜை வீட்டை விட்டு அனுப்புனா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஷோட உண்மையை வச்சு இப்போட முத்தோட உண்மையெல்லாம் வெளியில் வருது. கிறிஷோட கதையினால் முத்துக்கு என்னென்ன நடந்ததுன்னு கொடுமையெல்லாம் மீனாகிட்ட முத்து ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறான். இத்தனைக்கும் காரணம் மனோஜ் தாங்கிறது தெரிய வந்தது. ஆனால் போய் விஜயாட்ட சொன்ன இவன் நம்பவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் மாமனார்கிட்ட கேட்குறேன். எங்கள் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ சின்ன வயசில் அவருக்கு ஒரு துணையே இல்லாமல் நீங்கள் உங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு மீனா கேட்டதுனால ரொம்பவே மனசொடிஞ்சு போய் அண்ணாமலை வந்து விஜயாகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் உன் செல்ல பையன் மனோஜ் தான். அவன் ஒன்றும் முத்து கிடையாது. அவன் அந்த வயசில் பணி ஏற்றுக்கிட்டு இவனுக்காக அவன் ஜெயில் வாழ்க்கை அனுப்பிச்சிட்டு வந்துட்டான். அதை நீ சொல்லி குத்தி காட்டி அவன் மனசை நோகடிச்சிட்டு இருக்கிற. ஜோசியர் சொன்னாங்கன்னு சொல்லி போய் அந்த பையனை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டு அவன் உன்னோட பாசமே இல்லாமல் வளர்ந்துட்டான். இப்போ அதையும் சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறேன். நீ இத்தனையும் செஞ்சது உன்னால தான் இத்தனையும் ஆனது. அவனை வச்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து வந்தவன்னு நீ அவன் முத்து மேலே பாசம் இல்லாமல் இவன் மேலேயே பாசத்தை வச்சுக்கிட்டு இவன் நல்லவனே கிடையாது. இவன் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னானே ரொம்பவே விஜயாளுக்கு ஷாக்காக இருக்குது. சுருதிக்கு சொல்லவாவே நல்ல நாளிலேயே முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அதை வந்துட்டு இந்த விஷயத்துக்கு அதே மாதிரியே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு பட்சமாகவே பார்த்து அவர் முத்து அங்கிளை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. முத்து எப்போவுமே நல்லவர் தான். அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தான் செய்வார். யாருக்கும் ஒரு கெடுதலுங்கிறத செய்ய மாட்டார். அவரையே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க. அவரோட மனசு நோகடிச்சு வாழ்க்கை வாழ்கிறீங்க. இப்போ உங்கள் செல்ல பையன் தானே இந்த தப்பு செஞ்சுருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை தர்றீங்க? அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுருதி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினோடனே விஜயாவுக்கு ஆடி போய் நிற்கிறேன். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இத்தனையும் பண்ணது இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு நம்ம முத்தை வந்து இவ்வளோ தண்டனை கொடுத்துட்டோமே. நம்ம என்ன இந்த எத்தனை தான் தண்டனை கொடுத்தாலும் அந்த இதுக்கு தண்டனைக்கு ஈடாகுது. அந்த குழந்த பிஞ்சு மனசில் நம்ம வஞ்சனை வச்சு அவன் நம்ம மேலே பாசம் இல்லாமல் பண்ணிட்டோமேன்ட்டு சொல்லிவிட்டு முத்தை கையை பிடிச்சிட்டு அழுகிறா. நீ என்னை மன்னிச்சிக்க முத்து, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ட்டு. ஆனால் என்றைக்குமே முத்துக்கு மன்னிப்பு மனசு இலகின மனசு இருக்கிறனால எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்து அவங்க அம்மாவோட நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். மனோஜ்கிட்ட விஜயா இருந்துட்டு உன்னை நல்லவன் நினச்சி எப்போ பார்த்தாலும் என் மேலே உயிராக இருந்த முத்து மேலே நான் வஞ்சனையை செலுத்தி அவன் கோபத்தை அவன் மேலே நீ செஞ்ச தப்புக்கள்லாம் அவன் தான் செஞ்சான்னு சொல்லி நீ சொன்னதையே நம்பி என் பையன் மேலே பாசத்தையே நான் கொட்டாமல் போயிட்டேனே அப்படின்ட்டு நீ இந்த வீட்லேயே இருக்கவே வேணாம். நீயும் உன் பொண்டாட்டி வெளியில் இருக்கிற உன் பொண்டாட்டிக்காரி போய் பித்தலாட்டமாக பேசிட்டு அலையிறா. நீ அதே மாதிரி தான் இருக்கிற. நீங்கள் 2 பேரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. அவன் என்றைக்குமே யாருக்குமே துரோகம் செய்யாதவன். அவன் தான் நல்லவன். நீ வந்து எத்தனையும் உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாமே பண்ண. அவனுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யல. ஆனால் அவன் வந்து என் மேலே இன்னுமே பாசமாக இருக்கிறான். நீ எனக்கு துரோகம் தான் செஞ்சுருக்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜை சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். ஆனால் எல்லாருமே முத்துவோட ஃப்ளாஷ்பேக்கு தான் நினச்சிட்ருக்குறாங்களே ஒழிய, ஆனால் முத்து மட்டும்தான். அடுத்தது கிறிஷுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வரக்கூடாது, நம்ம பேச்சு கிறிஷை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி அந்த மைண்டு தான் ஓடுது. ஆனால் மீனா அதை புரிஞ்சுக்கிட்டு ஏங்க கண்டிப்பாக கிறிஷுக்கு வந்து நம்ம நல்லது படலை, உங்கள் நிலமை கண்டிப்பாக அவனுக்கு வராது. நம்ம 2 பேரும் இருந்த வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கு ஆறுதல் சொல்லி சரி வாங்க, நீ இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, வந்து படுங்க, காலையில் எதாக இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம். அவன் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், நல்லா தான் இருப்பா. அவனுக்கு நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்னு சொல்லி மெயினாக முத்துக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறான். கிறிஷை பற்றவ ரோகிணி ரொம்பவே ஜாலியாக இருக்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்கிறது கவலை இல்லாமல் நல்லா தான் இருக்கிறார். அந்த முத்து மீனாவும் அந்த பையனை எப்படி நம்ம காப்பாற்றுறது? நாளைக்கு காலையில் அவர் என்ன கேள்வி பையனை கேட்க போகிறாரு, அதுக்கு தகுந்த பதில் அவன் சொல்லிடுவானா என்னென்னு தெரியலன்னு 2 பேரும் புலம்பிகிட்டே விடிய விட தூங்காமல் உட்காந்துருக்காங்க. கிறிஷோட வாழ்க்கை முத்து மாதிரியே சிறுவர் சிறுத்து பள்ளிக்கு போகாமல் முத்தை மீனாவும் கிறிஷை காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.